Hi guys, so today's video is all about a crucial topic in EIS and of course ISCA in final. So old syllabus layum IT. நம்ம மூணுக்குமே காமனா ஐபி இன்டர் ஓல்டு சிலபஸாக இருக்கட்டும் இல்லை நியூ சிலபஸாக இருக்கட்டும் ஃபைனல் ஓல்டு சிலபஸில் இருக்கிற இஸ்காவாக இருக்கட்டும் மூணுக்குமே ஒரு நைட்மேரான டாபிக் அப்படின்னா வந்துட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கண்ட்ரோல். ஸோ அந்த கண்ட்ரோலில் வந்து நமக்கு நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கும். ப்ரிவென்டிவ், டிடெக்டிவ், கரெக்டிவ், காம்பன்சேட்டரி, மேனேஜரல் அப்ளிகேஷன், என்விரான்மெண்டல், ஃபிசிக்கல், லாஜிக்கல், ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோல்ஸை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to break it and we are going to study. ஓகே, ஸோ ஹூவர் நீங்கள் நான் இன்னும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கண்ட்ரோல் படிக்கலை, எனக்கு இன்னும் தரவா தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, எஸ் யூ கேன் ஃபாலோ திஸ் வீடியோ. கண்டினியூஸாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நான் போட ஆரம்பிக்கிறேன். ஒன் டேக்கு ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி வில் ட்ரை டு கம்ப்ளீட் இன் அரவுண்ட் 7 to 8 days. ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எத்தனை கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல்ஸை வந்து 3 பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அப்ஜெக்டிவ் பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அந்த நேச்சரோட பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அது ஃபங்க்ஷன் பண்ணுற பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறதுல கீழே இன்னும் ஃபர்தராக எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா ப்ரிவென்டிவ், டிடெக்டிவ், கரெக்டிவ், காம்பன்சேட்டரி 4 கண்ட்ரோல் இருக்குது. அதே மாதிரி நேச்சரில் வந்து என்விரான்மெண்டல், ஃபிசிக்கல், லாஜிக்கல், ஆடிட் ஃபங்க்ஷனில் மேனேஜரியல் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ டுடேஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் திஸ் 4 control: preventive, detective, corrective, compensatory. அண்ட் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி ஒரு கண்ட்ரோலை நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். த ரீசன் ஒய் 4 கண்ட்ரோலுமே ஒரே டேல ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னா தீஸ் 4 ஆர் மைனர் டாபிக் வென் கம்பேர்ட் டு அதர் திங்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன் ஒய் வி ஆர் finishing all the 4 controls in one slot. Okay, you can call it as slot 1. ஸோ இப்போ நீங்கள் எப்போ கண்ட்ரோல்ஸ் படிச்சிங்கனாலும் ஒரு நாளைக்கு 1 or 2 கண்ட்ரோல்ஸ்க்கு மேலே படிக்காதீங்க. அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் செட் ஆகாது. ஸோ அதனால இப்போ இன்னைக்கு நான் இந்த வீடியோ போடுறேன்னா நெக்ஸ்ட் வீடியோ மேபி டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோக்குள்ள போடுவேன். அன்னைக்கு இதையும் படிச்சுட்டு அதையும் சேர்த்து படிங்க. ஓகே, ஸோ டோன்ட் எப்போவுமே கியூமுலேட்டிவாக படிக்கிறது, தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஃபைன். So let's move into the topic. So objective basisல எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா preventive, detective, corrective, compensatory. See, apart from what are these things, இது தவிர எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிச்சிடலாம். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன படித்தா போதும் அந்த பேசிஸில் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். மை அல்டிமேட் டார்கெட் இஸ், நீங்கள் எக்ஸாமில் 3 மார்க்ஸ் கேட்டாலும் சரி, 4 மார்க்ஸ் கேட்டாலும் சரி, 7 மார்க் கேட்டாலும் சரி, யூ ஷுட் பி ஏபிள் டு கிராக் தி கொஷின். ஓகே, ஸோ தட் இஸ் தி ஒன்லி ஒன் பாயிண்ட். ஸோ இப்போ எக்ஸாமில் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் பேசிஸில் எப்படி கேட்க சான்சஸ் இருக்குது அப்படின்னா ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், இல்லை டிடெக்டிவ் கண்ட்ரோல் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், கரெக்டிவ் கண்ட்ரோல் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், இல்லைனா அப்ஜெக்டிவ் பேசிஸில் எப்படி பிரிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பாசிபிலிட்டி ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின். அண்ட் இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா டோன்ட் ரைட் தீஸ் 3 points alone பிகாஸ் யூ லூஸ் மார்க். 3 pointsக்கு 3 மார்க்ஸ் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. இஃப் தேர் ஆஸ்கிங் யூ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல், ரைட் தி மீனிங், எக்ஸாம்பிள் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ப்ரிவென்டிவ், டிடெக்டிவ், கரெக்டிவ், காம்பன்சேட்டரி 4 இருக்கு. இந்த 4 என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இது எப்படி படிக்கணும்னு பார்த்துட்டோம்னா டுடேஸ் வீடியோ இஸ் டன். ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்ட்ரோல்? ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல். ப்ரிவென்டிவ்னா என்ன? ப்ரிவென்ட் அப்படின்னாலே என்ன? காப்பாற்றுறது. ஓகே, வர்றதுக்கு முன்னாடியே காப்பாற்றுறது, நம்ம வந்து ஒரு சேஃப்டியாக இருந்துக்கிறது. அப்போ ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னா ஆர் இன்புட்ஸ் விச் ஆர் டிசைன்டு டு ப்ரிவென்ட் அன் எரர் ஆர் ஒமிஷன் ஆர் மலிஷியஸ் ஆக்ட். ஒரு எரரோ, ஒரு ஒமிஷனோ, ஒரு மலிஷியஸ் ஆக்ட் அப்படின்னா வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி மாதிரி. ஸோ அது நடக்கிறதுலேருந்து தடுக்கும். ஓகே, அதுதான் ப்ரிவென்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தீஸ் ஆர் இன்புட்ஸ் விச் ஆர் டிசைன்டு டு ப்ரிவென்ட் அன் எரர் ஆர் ஒமிஷன் ஆஃப் ஆர் மலிஷியஸ் ஆக்ட். அப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அப்போ இது என்ன பண்ணும்? இது ப்ரிவென்ட் பண்ணும். எதை சேம் பாயிண்ட் ரிப்பீட் பண்ணிடுங்க. இட் ப்ரிவென்ட்ஸ் எரர், ஒமிஷன் ஆர் மலிஷியஸ் ஆக்ட். மலிஷியஸ் ஆக்டுக்கு பதிலாக செக்யூரிட்டி இன்சிடென்ட் ஃப்ரம் அக்கரிங், அதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி, ஏதோ ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது, அந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறது தான் ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல். ஓகே,
So we'll repeat both points again. Preventive controls are input which are designed to prevent an error or omission or malicious act, and it prevents error, omission or security incident from occurring. So ரெண்டு பாயிண்ட் படிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பாஸ்வேர்ட். இப்போ என் ஃபோனை நான் யாரும் நோண்டக்கூடாதுன்னு நினைச்சேன்னா நான் முன்னாடியே என்ன பண்ணி வைக்கணும், பாஸ்வேர்ட் போட்டு வைக்கணும். ஆத்தரைசேஷன், அந்த பாஸ்வேர்ட் இப்போ பாஸ்வேர்ட் நான் எல்லாருக்கும் சொல்லிடக்கூடாது, இவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃபேஸ் லாக் வைக்கிறேன் அப்படின்னா, இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறேன் அப்படின்னா, ஃபிங்கர் பிரிண்ட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். இப்போ என்னோட ஃபோனில் 2 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னா நானும் அந்த பர்சன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஐ எம் கிவிங் ஆத்தரைசேஷன் ஒன்லி டு தட் பர்டிகுலர் பர்சன் டு யூஸ் மை மொபைல். ஓகே, ஸோ அப்போ ஆத்தரைசேஷன். வேலிடேஷன், அங்கே ஒரு கிராஸ் செக் வைக்கணும். நம்ம இப்போ ஒரு சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை வேலிடேட் பண்ணுறதுக்கு உள்ள சாஃப்ட்வேர்லேயே இருக்கும். அதே மாதிரி ஸ்டாஃப் ட்ரைனிங். இப்போ நம்மளே ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கோம், ஒரு ஆர்டிக்கல் அப்பாயிண்ட் பண்ணுறோம், நம்ம கீழே ஒரு ஆர்டிகல்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சிஸ்டமே கொடுப்போம். இல்லைனா அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. டாக்குமெண்டேஷன், முன்னாடியே எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறது. அப்போ தான் பின்னாடி அது இப்போ ஒரு ஐடிஆர் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இமீடியட்டாக அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வைப்போம், இல்லை சாஃப்ட் காப்பியை அந்த பர்டிகுலர் அந்த பர்சன் நம்மளோட கிளைண்டோட ஃபோல்டரில் கொண்டு போய் போட்டுருவோம். அப்போ தான் நமக்கு பின்னாடி நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. வேக்சினேஷன் அகெயின் டிசீஸ் வருது அப்படின்னா முன்னாடியே நம்ம வேக்சினேஷன் போட்டுக்கிறது. ஃபயர்வால் கிரியேட் பண்றது, ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் எல்லாருமே பண்றது. ஸோ these are the examples of preventive control. ஓகே, பிஃபோர் மூவிங் இன்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் டிடக்டிவ் கண்ட்ரோலை படிச்சிருவோம். ஸோ டிடக்டிவ் கண்ட்ரோலும் ப்ரிவென்டிவ் கண்ட்ரோலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து இன்புட். இங்கே என்ன அப்படின்னா தே ஆர் டிசைன்டு டு டிடெக்ட் அன் எரர் ஆர் ஒமிஷன் ஆர் மலிஷியஸ் ஆக்ட். அது வந்து டிசைன்டு டு ப்ரிவென்ட், இங்கே டிசைன்டு டு டிடெக்ட். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன வரும், அங்கே ப்ரிவென்ட் எரர் ஒமிஷன் ஆர் செக்யூரிட்டி இன்சிடென்ட். அப்போ இங்கே என்ன வரும், டிடெக்ட் எரர் ஒமிஷன் ஆர் செக்யூரிட்டி இன்சிடென்ட் அங்கே வந்து ஃப்ரம் அக்கரிங். ஏன் அப்படின்னா ப்ரிவென்டிவ்ங்கிறது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சேவ் பண்றது. அப்போ அது வர்றதுக்கு முன்னாடியே அது வந்து சேவ் பண்ணிடும். ஆனா இங்க வந்து ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல் விட்ட விஷயங்கள் அது இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஃபேஸ் லாக் வச்சிருக்கேன். ஃபேஸ் லாக் வைக்கும்போது என்ன மாதிரி இன்னொரு சிமிலர் ஃபேஸ் என்னோட சிஸ்டர்ஸ்க்கு யாருக்காவது இருக்கு அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் இல்லையா. ஸோ அப்படி அந்த மாதிரி விட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே டிடெக்டிவ் கண்ட்ரோல் பார்த்துக்கிறோம். ஓகேவா, ஏன்னா உள்ள போனதுக்கப்புறம் வாட்ஸ்அப்க்கு நான் ஃபேஸ் லாக் வச்சிருக்க மாட்டேன், நான் பேட்டர்ன் தான் வச்சிருப்பேன். அப்போ ஆப்வியஸ்லி வாட்ஸ்அப் போகும்போது அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா ஹேஷ் டோட்டல், டூப்ளிகேட்டாக செக் பண்ணிக்கிறது, கேல்குலேஷன்ஸை, பாஸ்ட் டியூ ரிப்போர்ட்ஸ் செக் பண்ணுறது. பிஆர்எஸ் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். பிஆர்எஸ் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி என்ன டிஃபரன்ஸ்னு கேல்குலேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பேங்க்ல கேஷ் கவுண்ட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டேல கேஷ் கவுண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வில் ஹாவ் அ குவிக் ரீகேப் ஆஃப் வாட் வி ஹவ் சீன் இன் ப்ரிவென்டிவ் அண்ட் டிடெக்டிவ். ஜஸ்ட் கம்பேர் பண்ணி படிங்க, தென் யூ வில் ஃபீல் இட் வெரி ஈஸி. ஓகே, ஸோ ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னா தேர் இன்புட்ஸ் விச் ஆர் டிசைன்டு டு ப்ரிவென்ட் அன் எரர் ஒமிஷன் ஆர் மலிஷியஸ் ஆக்ட். அங்கே வந்து டிசைன்டு டு டிடெக்ட் அன் எரர் ஆர் ஒமிஷன் ஆர் மலிஷியஸ் ஆக்ட். இங்கே அப்போ என்ன பண்ணும், இட் ப்ரிவென்ட்ஸ் எரர் ஒமிஷன் ஆர் செக்யூரிட்டி இன்சிடென்ட் ஃப்ரம் அக்கரிங். அங்கே வந்து இட் டிடெக்ட் error, omission or security incident that elude preventive control. இங்க வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா passwords, authorization, validation, staff training, documentation, vaccination against disease, firewall, antivirus software. அங்க வந்து hash total, duplicate checking of calculation, past due account reports set பண்றது, BRS, cash counts. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெண்டுக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா it will have a clear understanding about vulnerabilities. See, vulnerabilities அப்படின்னா என்ன அப்படின்னா லைக் த்ரெட்ஸ் மாதிரி தான், நம்மளோட அசெட்ஸை அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் வல்னரபிலிட்டிஸ். ஓகே, அப்போ வல்னரபிலிட்டி அப்படின்னா என்னென்ன வல்னரபிலிட்டிலாம் இருக்கு, நம்ம இங்க வந்து என்னென்ன அட்டாக் எல்லாம் வரும், பாசிபிலிட்டி ஆஃப் அட்டாக், அது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி த்ரெட்ஸ், வல்னரபிலிட்டிக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் த்ரெட். ஸோ அப்போ அந்த ப்ராபபிள் த்ரெட் என்னென்ன இருக்கு, இந்த நம்ம இதை பண்றோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும், அப்புறம் அதுக்கு ப்ரொவிஷன் போட்டு வைக்கிறது. ஒருவேளை இந்த ப்ராபபிள் த்ரெட்ஸ் வருதுன்னா நான் ஃபர்ஸ்டே இதுக்காக நான் இதை பண்ணி வைக்கிறேன், நான் பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றது. ஃபைன். ஸோ இங்கிட்ட அதே மாதிரி டிடெக்டிவ் கண்ட்ரோல்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க வல்னரபிலிட்டி த்ரெட் சம்திங் வந்திருக்கும். இந்த ரெண்டுமே வந்து நம்மளால பார்க்க முடியல, நம்ம வல்னரபிலிட்டி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வல்னரபிலிட்டி த்ரெட்டை தாண்டி ஒரு விஷயம் நடக்கும்போது தான் டிடெக்டிவ் கண்ட்ரோல் உள்ள வரும். அப்போ நம்ம அங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னா அது லீகலா இருக்கா, அந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து லாஃபுல்லா இருக்கா அப்படின்னு பாக்குறோம். நம்ம ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல் கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கிறோம், நீங்க எதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணீங்க, அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணாம விட்டீங்க, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்பரா நம்ம டிடெக்ட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு சூப்பர்வைசரை வச்சு
சடனாக ஒரு சர்ப்ரைஸ் செக் கொடுத்து நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் என்னென்ன அன்லாஃபுல் திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல் அண்ட் டிடெக்டிவ் கண்ட்ரோல். யூ மே ஹாவ் அ கொஸ்டின் தட் எக்ஸாமுக்கு this points alone enough அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரலாம். எஸ், திஸ் இஸ் டோட்டலி இனஃப், பிகாஸ் இது நம்ம ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து எடுத்த பாயிண்ட்ஸ் தான். த ஒன்லி திங் விச் ஐ ஹவ் கிவ் லைக் அ வேல்யூ அடிஷன் அப்படின்னா த வே த வி ஹாவ் டு ப்ரெசென்ட் தி ஆன்சர் இருக்கு இல்லையா. ஸோ அதை மட்டும் தான் நான் மாற்றிருக்கேனே தவிர மற்றபடி நான் வேறு எதுவுமே என்னோட அடிஷ்னல் பாயிண்ட்ஸோ இல்லை பாயிண்ட்ஸ் டெலிஷனோ அப்படி நான் எதுவுமே பண்ணல. ஸோ யூ கேன் ட்ரஸ்ட் this notes and you can proceed further. Okay, so please don't use soft copy. இப்போ படிக்கும்போதே அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. So we'll have a quick recap of preventive control and detective control. The reason why I'm repeating again and again is நீங்களும் என் கூட ரிப்பீட் பண்ணுங்க, அப்போதான் வந்து உங்களுக்கு மைண்ட்ல செட் ஆகும். ஓகேவா, ஃபைன். ஸோ preventive control, these are inputs which are designed to prevent an error or omission or malicious act. அப்போ அது என்ன பண்ணும்? It prevents error or omission or security intents from occurring. அங்க வந்து detective controlல these are designed to detect an error, omission or malicious act. இது என்ன பண்ணும்? They detect error, omission or security incident that elude preventive control. So இங்க example வந்து passwords, authorization, validation, staff training, documentation, vaccination, firewall, antivirus software. அங்க வந்து hash total, duplicate checking of calculation, past due account report, BRS, cash count. So இங்க characteristics வந்து first clear understanding about vulnerabilities அடுத்த step threat. அப்போ clear understanding about the probable threats and provisions of necessary control to prevent probable threats. Next characteristics இங்க வந்து லாஃபுல் திங்ஸ் எதெல்லாம் லாஃபுல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல் இன்ட்ராக்ஷன் இருக்கணும். சர்ப்ரைஸ் செக் பண்ணிட்டு அதில் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ரிவென்டிவ் அண்ட் டிடெக்டிவ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கரெக்டிவ் கண்ட்ரோல். இப்போ ப்ரிவென்டிவ்ல கண்டுபிடிக்காததெல்லாம் எங்க வருது? டிடெக்டிவ்ல வருதுன்னு பார்த்தோம். அப்போ டிடெக்டிவ்ல கண்டுபிடிச்சதை நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணணும். கரெக்டா இதெல்லாம் தப்புன்னு நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம் டிடெக்டிவ் கண்ட்ரோல் வச்சு. அப்போ அது என்ன நம்ம எப்படி கரெக்ட் பண்றது? ஸோ தீஸ் ஆர் டிசைன்ட் டு ரெடியூஸ் த இம்பாக்ட். வந்து எரரோட இம்பாக்ட் ரெடியூஸ் பண்ணணும், அந்த எரரை கரெக்ட் பண்ணணும் ஒன்ஸ் அது டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, லைக் இப்போ வந்து நம்ம டேலி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம டேலியில் ஃப்ரண்ட்ல வந்து ஃபினான்ஷியல் இயர் வந்து அஸ்யூமிங் தான் 2019 to 20 அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஷோமி ஆல் தி என்ட்ரிஸ் இன் 2019 to 20 அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம்னா உள்ளே போய் நம்ம வவுச்சர் என்ட்ரி போடும்போது நீ பாஸ்ட் இயரோட டேட் போட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ரீசன் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் வேற இருக்கு, நீங்க தப்பான இடத்துல தப்பான டேட் போடுறீங்க அப்படின்னு சொல்லி அதுவே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா சொல்லும். ஸோ அதே மாதிரி தான் அதுதான் கரெக்டிவ் கண்ட்ரோல். அதே மாதிரி பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது, பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளானிங். ஒரு இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து கொரோனா வந்துருச்சு அப்படிங்கவும் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதுக்கு சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே வீட்டுக்கே கொடுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஐ ஹவ் சீன் இன் மை லைஃப் என்ன அப்படின்னா, ஏன்னா ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க சென்னையில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்னால அவங்க இங்கே வந்துட்டாங்க. 2 months அவங்களோட செல்ஃப் லேப்டாப் யூஸ் பண்ணாங்க. பட் சின்ஸ் லேப்டாப் இஸ் பிகமிங் இன்கன்வீனியன்ட், ஸோ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க சென்னையிலேருந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சிஸ்டமையே மொத்தமாக அனுப்பிட்டாங்க பார்சல் பண்ணி. ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சிஸ்டமே சேர்த்து கொண்டு வந்துருங்க, இங்க இருந்து பார்சல் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஈவன் தோ என்னோட ஒரு டிசாஸ்டர் நடந்தா கூட நான் வந்து எப்படி அதை கண்டினியூ பண்றேன். ஸோ இதெல்லாம் நம்ம முதல்ல எடுத்து வச்சுக்கணும். அண்ட் ரிப்போர்ட் வேலிடேட் பண்றது. ஃபைன். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். அதுதான் நம்ம டிடெக்டிவ் கண்ட்ரோலில் டிடெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அப்போ எதனால் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு, அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணும், இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு ரெமெடிஸ் கொடுக்கணும், அடுத்து இந்த த்ரெட்டை மினிமைஸ் பண்ணணும், அண்ட் ப்ரிவென்டிவ் அண்ட் டிடெக்டிவ் கண்ட்ரோல்லேருந்து ஃபீட்பேக் வாங்கிக்கணும். இந்த 5 தான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபைன். ஸோ அப்போ வில் ஹாவ் அ குவிக் ரீகேப். இட் இஸ் டிசைன்ட் டு இந்த இம்பாக்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் கண்டுபிடிச்ச எரரை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிஃபால்ட் டேட் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்கரெக்ட் டேட் போட்டால் கூட அந்த பர்டிகுலர் என்ட்ரி வந்து என்டர் ஆகாது. இது போக வேற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பேக்கப் ப்ரொசீஜர், பிசிபி, ரிப்போர்ட் வேலிடேஷன். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து கரெக்டிங் த எரர் ஃப்ரம் தி ப்ராப்ளம், ப்ரொவைடிங் ரெமெடிஸ், த்ரெட்ஸை மினிமைஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஃபீட்பேக் ஃப்ரம் ப்ரிவென்டிவ் அண்ட் டிடெக்டிவ் கண்ட்ரோல். ஃபைன். ஸோ அந்த லாஸ்ட் ஒன் இஸ் காம்பன்சேட்டரி கண்ட்ரோல். காம்பன்சேட்டரி கண்ட்ரோல் பற்றி நம்ம புக்கில் வந்து ரொம்ப இல்லை. திஸ் இஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட். ஸோ if they have asked you objective compensatory control தனியாக கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் ஸ்டில் நமக்கு மொத்தமாக கேட்கும்போது we have to write இல்லையா. ஸோ அதனால ஒரே ஒரு பாயிண்ட், they are designed to reduce, அதாவது
அந்த த்ரெட்டை கம்மி பண்றதுக்கான இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ராபபிலிட்டி த்ரெட் என்னன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதை வந்து வராம இருக்கிறதுக்கு ரெடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே காம்பன்சேட்டரி கண்ட்ரோலா நம்ம பண்ணுவோம். ஓகேவா, ஃபைன். ஸோ இந்த லாஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, ஒன் ஷுட் கீப் இன் மைண்ட், ஒரு கண்ட்ரோல் டிசைன் பண்ணும்போது, இப்போ நான் ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல் டிசைன் பண்றேன், நான் வந்து ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் லேப்டாப்க்கு 20,000 ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அது டோட்டலாக வேஸ்ட். ஏன் அப்படின்னா எனக்கு வர இன்கமே அவ்வளோ வராது. நான் ஏன் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நான் அதுக்கு சாஃப்ட்வேர் போட போறேன்? ஐம் நாட் டூயிங் ப்ராக்டிஸ். நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணாத போது என்னோட சிஸ்டம்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஷார்ட்கட் ட்ராப்ல எடுக்கிற நோட்ஸ் எல்லாம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஐ ஹவ் ஆல்ரெடி பேக்கப் இன் கூகுள் டிரைவ். ஸோ இதுக்கு போய் நான் 20,000 சாஃப்ட்வேர் போடக்கூடாது. ஸோ அப்போ காஸ்ட் ஷுட் நாட் கம் மோர் தேன் தி ஆசெட். அண்ட் அதே மாதிரி என்னோட லேப்டாப்போட வேல்யூவே 25,000 தான். நான் வச்சிருக்க லேப்டாப்பே 25,000 தான். இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் 20,000 போடுறேன். என்னோட இன்கமே எவ்வளோ வராது, 20,000 வராது. ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இட் இஸ் வேஸ்ட் அந்த கண்ட்ரோல் டிசைன் பண்ணி. ஸோ ஒன் ஷுட் கீப் இன் மைண்ட் ஒரு டிசைனிங் கண்ட்ரோல் என்ன அப்படின்னா, காஸ்ட் ஷுட் நாட் பி மோர் than தி வேல்யூ ஆஃப் தி asset that it protects. ஓகேவா, ஃபைன். ஸோ we'll have a quick recap and we'll wind up the session for the day. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா மொத்தம் 4 அப்ஜெக்டிவ் இருக்கு: ப்ரிவென்டிவ், டிடெக்டிவ், கரெக்டிவ், காம்பன்சேட்டரி. ஸோ ப்ரிவென்டிவ், டிடெக்டிவ் ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணி படிப்போம். இங்கே வந்து they are input which are designed to prevent an error or omission of a malicious act. அங்கே வந்து detect the error or omission or malicious act. இங்கே வந்து they will prevent the error or omission or security incident from occurring. அங்கே வந்து they will detect the error or omission or security that elude preventive control. இங்கே எக்ஸாம்பிள் வந்து பாஸ்வேர்ட் ஆத்தரைசேஷன், வேலிடேஷன், வேற ஸ்டாஃப் ட்ரைனிங். ஸோ இப்போ நான் பார்க்காம தான் சொல்லிட்டு இருக்கேன், பிகாஸ் ஈவன் ஐ ஹேவ் திஸ் பர்டிகுலர் கான்டெஸ்ட். எனக்கு இது வந்து 4-5 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ அதே மாதிரி நீங்களும் பார்க்காம ரிப்பீட் பண்ணுங்க. டாக்குமெண்டேஷன், வேக்சினேஷன் அகேன்ஸ்ட் டிசீஸ், ஃபயர்வால், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். அதே மாதிரி கிட்ட ஹேஷ்டேக்ஸ் BRS, cash counts, total checking of calculation, past due account report. And இதோட characteristics அப்படின்னா 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் எதை பத்தி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், வல்னரபிலிட்டியோட நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் த்ரெட். அதை ரெண்டை பத்தி நான் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் டு ப்ரிவென்ட் சச் ப்ராபபிள் த்ரெட். அதுக்கப்புறம் இங்கே வந்து லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன, அதே மாதிரி இன்ட்ராக்ஷன் வித் ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல் அண்ட் சர்ப்ரைஸ் செக் பை தி சூப்பர்வைசர் அண்ட் ரிப்போர்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ். நெக்ஸ்ட் கரெக்டிவ் கண்ட்ரோல் வந்து they are designed to reduce the impact and correct the error once it is detected. இங்க எக்ஸாம்பிள் வந்து டிஃபால்ட் இன்வாய்ஸ் டேட் நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்கரெக்ட் டேட் வந்து அதை அக்செப்ட் பண்ணாது. அதே மாதிரி பேக்கப் ப்ரொசீஜர், பிசிபி, ரிப்போர்ட் வேலிடேஷன். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் எதனால வந்துச்சு, ஐடென்டிஃபை த காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம், கரெக்டிங் தி எரர் ஃப்ரம் தி ப்ராப்ளம், ப்ரொவைடிங் ரெமெடிஸ், மினிமைசிங் தி த்ரெட், ஃபீட்பேக் ஃப்ரம் தி ப்ரிவென்டிவ் அண்ட் டிடெக்டிவ் கண்ட்ரோல். காம்பன்சேட்டரி கண்ட்ரோலில் வந்து they are designed to reduce the probability of the threat which can exploit the vulnerability of the asset and cause loss to the asset. So one should one should keep in the mind that நம்ம control design பண்ணும்போது cost should not be more than the asset ஓட value that it tries to protect. Okay, so this is all about objectives of control. So இப்போ நம்ம இதில் வந்து எதை முடிச்சிட்டோம், we are done with objectives of control, preventive, detective and corrective. மூணுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்விரான்மெண்டல் பார்க்கலாம். அண்ட் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஐ வில் கிவ் யூ அ ஹோம்ஒர்க். என்ன அப்படின்னா, இந்த சார்ட் இருக்குல்லையா, அந்த பர்டிகுலர் சார்ட், இதை ஒரு பேப்பரில் தனியாக எழுதுங்க. எழுதிட்டு இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஃபுல்லாகவே படித்து முடிச்சுட்டு இதையும் தனித்தனியாக எழுதி பாருங்கள். ப்ளீஸ் டூ நாட், நீங்கள் அப்படியே படிச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இஐஎஸ் எப்போவுமே படித்து நம்ம எழுதி பார்க்கணும். ஸோ பிஃபோர் கம்மிங் இன் டு தி நெக்ஸ்ட் வீடியோ, I just want every one of you to write this particular context. And if you want to update me, yes, you can update me. You can mail me in shortcutdrop@gmail.com. அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் மெசேஜ் மீ தேர். உங்களோட அப்டேட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, இல்லை நான் அந்த ஹோம்ஒர்க் முடிச்சுட்டேன், ஜஸ்ட் வாண்ட் டு அப்டேட் யூ அப்படின்னா, எஸ் யூ கேன் அப்டேட் மீ தாராளமாக. எஸ் யூ கேன் டூ தட். ஓகே, அண்ட் எஸ், தேங்க்யூ கைஸ். வில் see you in the next video. Take care and keep studying. Don't stop yourself. Fine. Thank you.